தேர்தலுக்கு 5 வருஷம்லாம் இல்ல. தேர்தல் எப்ப வேணாலும் 6 மாசத்துல வரலாம், 7 மாசத்துல வரலாம் தேர்தல். அதற்கு நாம் தயாராகும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பல வியூகளை வைத்து நம்மளை வீழ்த்திருக்காரு. நம்ம தலைவரே தோற்கடிக்கப்பட்டார். தலைவரை எடுத்து ஜெயிக்கவே யாருன்னா நான் 5 நிமிஷம் பேசினேன். பராட்டவ கொத்து விஜய் சொல்றான். யார் சொல்றா? விஜய். சாயங்காலம் 6 மணிக்கு போனா அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு எழுதுவோம். அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. தமிழகத்துல யாரு இருக்கா, யாரு போனா, யாருக்கு செய்தோம் என்பது தெரியாது. நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. பேசிட்டே இருந்தா எடுத்து வாசிக்கிறாரு. சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு நினைக்கிறாரு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி இருவரும் பொதுவெளியில் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை பேசுகிறார்கள். அது என்னன்னா, 6 மாத காலத்திற்குள் தாவேக ஆட்சி அகற்றப்பட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்ற ஒரு கருத்தை பேசுகிறார்கள் மேடையிலே. இதை தாண்டி அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருபடி மேலே போய் மத்தியிலே அமைச்சரவையிலே அங்கே திமுக அமரும் என்கிறார். இன்னொன்று, உதயநிதி அவர்கள் கட்சி பொறுப்பையும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பையும் ஏற்பார் என்றெல்லாம் பேசுகிறார்கள். நான் தெரியாமல் கேட்கிறேன், அப்போ நீங்கள் மக்கள் தீர்ப்பை மதிக்கலை, காலில் போட்டு மிதிக்கிறீங்க, புலக்கடை வேலையாக தவறான ஒரு வழியிலே ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக புரிகிறது. இதையெல்லாம் தாண்டி ஸ்டாலினுக்கு கோபம் வந்துச்சுன்னா அது வரைக்கும் தான் ஆட்சி நீடிக்கும், கோபம் வந்துவிட்டால் தாவேக ஆட்சி நீடிக்காதுன்னு ராஜேந்திர பாலாஜி பேசுகிறார். மக்கள் வெகுண்டெழுந்த கோபத்தில் தான் இந்த ஆட்சிகளே அகற்றப்பட்டது. உங்கள் கட்சிகள்லாம் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கின்றது நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க. இதை தாண்டி ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இது போன்ற சதிச் செயல்களில் ஈடுபடுமே ஆனால் இந்த இருபெரும் திராவிட கட்சிகளின் பேரழிவின் முதல் தொடக்கம் இதுவாகத்தான் இருக்கும். இவைகள் தமிழ்நாட்டை விட்டே துடை தெரியப்படும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை.